ரிஷபராசிக்காரர்களுக்கு என்ன ஒரு அதிர்ஷ்டம் இந்த பராபவ ஆண்டுல அப்படின்னா, ஆண்டு பிறக்கக்கூடிய லக்னமே இந்த ரிஷபத்துல தான் வருது. ரிஷபராசிக்கு லாபத்துல சனி பகவான். நிறைய பேர் உத்தியோக ரீதியா கடந்த ஒரு ஆண்டுல நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க ரிஷபராசிக்காரங்க. இப்ப லாபத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் இவர்களுக்கு மிகுந்த மேன்மையை தருவார். என்ன காரணம்னா, இந்த 3, 6, 11 ஸ்தானங்கள் சனி பகவானுக்கு நல்ல ஸ்தானம். அப்போ லாபத்தில் போய் சனி பகவான் இருக்கிறதுனால இது நாள் வரைக்கும் வேலையில் யாருக்கெல்லாம் பிரச்சனை இருந்ததோ அவளுக்கெல்லாம் அது நிவர்த்தி ஆகிடும். அதே போல் இவர்களுக்கு களத்திர ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான், அவர் 11ஆம் இடத்துல சனியோடு சேர்ந்து இருக்கார். அப்போ இந்த அமைப்புகள் இது 7, 9, 11 தொடர்பு. ஏன்னா அந்த சனி 9ஆம் இடத்துக்கு அதிபதி. ஆக முதல் திருமணம் பாதிக்கப்பட்ட பலருக்கு 2வது திருமணம் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்போ கைகூடி வரும். குரு பகவானுடைய பயிற்சி மிக முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கு. 3ஆம் இடத்திற்கு குரு பகவான் வரார், லாபத்தில் செவ்வாய். இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் சொத்து வாங்குவாங்க. இந்த பரம்பரை சொத்து இருக்கு பாருங்க, அது சம்பந்தமாக அந்த பரம்பரை சொத்து விற்கல, நான் புது சொத்து வாங்கணும், இந்த சொத்து எப்போ விற்றா நான் புது சொத்து வாங்க முடியும் காத்திருக்கிறவங்களுக்கு பழைய சொத்தை விற்று புது சொத்து வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். பொதுவாகவே ரிஷபராசிக்காரர்களுடைய இயற்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு காதலை கூட அப்படி வெளிப்படையாக வேகமாக சொல்கிறது இல்லை, எல்லாமே அப்படி பகுதி பகுதியாக வெளிப்படுத்துவார்கள் அன்பை. அப்படி உண்டு. அப்படி இவர்களுக்கு இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா காதலை வெளிப்படுத்தக்கூடிய அன்பு, அதை ஒரு வெளிப்படையாக வெளிப்படுத்தாமல் அதை மெல்ல வெளிப்படுத்தி அந்த காதலில் வெற்றி அடையக்கூடிய அமைப்பும் அவர்களுக்கு இருக்கிறது. இந்த ஆண்டு கல்வியில் ஹையர் எஜுகேஷன் படிக்கிற மாணவர்களுக்கு ஒரு நல்ல வெற்றி காத்திருக்கிறது. வெளிநாட்டு கல்வி உங்களுக்கு காத்திருக்கு, நல்லது ஒரு முன்னேற்றம் இருக்குது. ஃபினான்ஷியலாக இவங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் எல்லாம் இந்த ஆண்டு சால்வ் ஆக போகுது. இந்த ராசிக்கு அதிபதி 12ல் உட்காருவது, வெளிநாட்டு வாழ்க்கை இவர்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிறது. அட்லீஸ்ட் ஒரு டூராவது போயிட்டு வருவோமே அப்படின்னு டூர் போகக்கூடிய யோகமும் இவர்களுக்கு வருகிறது. இந்த ரிஷபராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் அண்ணாமலையார், உண்ணாமலை அம்மன் இவர்களை வழிபாடு செய்கிற போது, அந்த திருவண்ணாமலை கிரிவலம் வருகிற போது வாழ்க்கையில் என்ன பாவங்கள் இருந்தாலும் தொலையும். நல்ல திருமணம், நல்ல வாழ்க்கை, நல்ல குழந்தை பாக்கியம் அப்படின்னு வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையும்.